நைட்டு எழுந்து பார்த்தா தெருவில் ஃபுல்லாக ஈசலுங்க சரி பழம் மாட்டி நாளைக்கு வச்சு செஞ்சிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் பிடிச்சி போட்டு கழுவி அதில் அப்படியே அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கருவேப்பிலை உப்பு மஞ்சள் இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கூடவே ஈசல் பையனையும் தூக்கி போட்டு நல்லா போட்டு கொதிக்க வச்சாங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த கருவேப்பிலை மஞ்சள் உப்பு இதோட டேஸ்ட் எல்லாம் அந்த மனம் எல்லாம் ஏறின பிறகு அவனை அப்படியே தூக்கி போட்டு ஒரு துணியில் போட்டு வடிகட்டினாங்க. வடிகட்டிட்டு மாடியில் எடுத்துகிட்டு போய் நல்லா சுத்தமான துணியை போட்டு காய வச்சுட்டு பக்கத்துலேயே இருங்க, பக்கத்தில் இல்லைன்னா காக்கா பையன் மொத்தத்தையும் வந்து துண்டு போடுவான். அப்படியே காய வச்சது எடுத்துன்னு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கோணியில் சுத்தமான கோணியில் போட்டு இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி போட்டு காட்டினீங்கன்னா அதில் இருக்கிற ரெக்கம் மொத்தம் போட்டாட்ட வெளியே வந்துடும். பையன் காட்டுற காட்டில் அந்த ட்ரௌசரு தொப்பம் மொத்தம் ஆடுது. அந்த ரெக்க வருமானன்னு தெரில. ரெக்க வந்துட்ட பிறகு பையன் அருமையாக ரெடி ஆகிடுவான். அப்படியே ஒரு முரத்தில் போட்டு புடைச்சிங்கன்னா அந்த வாசனை அப்படியே தூக்கம் பாருங்க, மூக்கையே தொலைக்கும். தோலை எல்லாம் எடுத்த பிறகு பையன் பக்காவாக ரெடி ஆகிடுவான். வறுத்த அரிசியும் ஈசலையும் ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா வறுத்த பிறகு அது கூட மிக்சர் உங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ எல்லா ஸ்நாக்ஸையும் கொட்டி அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே நாக்கிலேயே நின்று தண்டனை கடி டான்ஸ் ஆடிக்கினே இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டுங்களை சாப்பிட்டா தான் நம்ம முன்னோர்கள் எப்படா 100 வயசு 110 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தானா இப்படி தான் வாழ்ந்தாங்க. அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. நம்ம கடைக்கு போகிறோம், மஞ்சள் கலரில் இருக்குது பாரு அதே எடு, பச்சை கலரில் இருக்குது பாரு அதே எடுன்னு இதெல்லாம் சாப்பிட்டு 50 வயசுலேயே டிக்கெட் வாங்கின்னு உட்காந்துக்கிறோம். டேஸ்ட்டுக்கு பையன்கிட்ட கொஞ்சம் கொடுத்துக்கிறோம். எப்படி இருக்குதா சாப்பிட்டு பாடுறா சாப்பிட்றா அடி சூப்பராக இருக்குதா சூப்பர்.